She's going to find the emotional body. So now say, I'm sensing the emotional body. Okay? இவன் வரோம் வந்த பிறகு நீங்க தான் பண்ணலாம். நான் ரைட்டா வந்து கவுண்டபிளா நிக்கிறோம் இந்த மாதிரி. இது வந்து எனர்ஜி பாடி, இது இமோஷனல் பாடி. அவங்க என்ன கண்ட போட்டுக்க போறாங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு இமோஷன் இருக்கா. ஓகே, சோ ஐம் சென்சிங் ஆஃப் இமோஷன்ஸ். ஆனா வான் தன்னாலே நவரும், நீங்க நவத்த கூடாது. நவரல, அவங்க நவரல, தன்னாலே நவரு. திருப்பி வாங்க. இப்ப கேள்வி கேட்க பாருங்க. Is it because of her? அவங்கனாலயா? இல்ல. Again, check. Is the emotion because of her? அவங்கனாலயா? என்ன பண்ணோம்? Not because of her. Is it because of a man? ஒரு மேன்னாலயா? நார்மலா லேடிஸ் வந்து ஒரு மேன்னா ஹஸ்பண்ட், maybe father, maybe children, அந்த மாதிரி இருக்கலாம். So man காமிக்குது. Now you ask, how many men? One man. One man போதா? One man போ, கம்மிச்சுட்டு வாங்க. Two men. இல்ல. Two men நீங்க முதல்ல பேச போறோம். Two men-க்கு அது போன. Two men so one man. Okay, so நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க செக் பண்ணலாம். ஆனா அவங்க திங்க் பண்ண சொல்லலாம். Family member, close family member, husband. Yes, husband நால அவங்க வந்து அவங்கள இமோஷன் வந்து உள்ளே அடக்கி வச்சிருக்காங்க. இதான் பேர் வந்து pent up emotions. There's so much of pent up emotions, all because of husband. Herself, no problem, but she is managing her emotion very finely, but she is not able to manage the husband's emotion. But என்ன பண்ணுங்க மேடம், நீங்க உட்காந்து போங்க. புரியாதா? போடு. Enough is enough. How many years you have been with him? I've been married to you for 30 years. I remember 33 years. Enough is enough. You're not going to emotionally hurt me anymore. I'm going to manage my own emotion. I'm going to manage my own. So reasons unknown. Reasons unknown. You are a soul. You are my husband in this lifetime. Yes, it's been the last lifetime I meet you. Let us keep it on. I need to balance my karma with you. I need to balance my karma. Thank you, thank you, thank you. Okay. Busy. போடுங்க மேடம். busy. சார் நீங்க அப்படியே தமிழ்ல சொல்லுங்க. எஸ் சார். நம்ம ஹஸ்பண்ட் தானே? ஆமாங்க சார். தமிழ்ல சொன்னா ஹாப்பி நீங்க. அதாவது மேடம் நாம என்ன பண்ண போறோம்? நம்ம தாட் ஃப்ரம் த அவரை பிடிக்க போறோம். இது வந்து அவர் இமோஷன். யோ போனே பண்ணதான் போதும். 30 வருஷம் பத்தலையா உனக்கு? இது உங்க இமோஷன் விளையாடுறீங்க. One emotion, not to somebody, not to him. It's not going to work. ஓதையா கஷ்டப்பட இனிமே ஒன்னால எனக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது. என்னால நானே மேனேஜ் பண்ணோம். இப்ப செக் பண்ணுங்க. Now check the energy body. ஓகேங்களா மேடம்? எனர்ஜி பாடி. எனர்ஜி பாடி. Check the energy body. That's all. அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. How much when unknowingly you're holding so much of emotion by one stupid idiot man. No, seriously, I'm telling you, I was no man. Something that we have to let go. See, every day you go to the body. முதல்ல பையன் அர்த்தம் டீ போதும் சார். ஒரே நேரத்துல 3 பேர் பிடிக்கலாமா சார்? ஒரே நேரத்துல 3 பேரை பிடிக்கலாமான்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் மாமியார் போதும். அதான் சார் நீங்க என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் போடுங்க. ஆனா கண்டுபிடிக்கும் யார் நான் இறந்துருந்தா அவங்கள கூட அவங்க பண்ணாங்க கேட்டிருந்தாங்க. அது மேல சுப்பாரா போடுறோம். இது எனர்ஜி பாடி. அது கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. What happened to the emotion? Just a 10-second thought.
கஷ்டப்பட்டு போகலாம் பாருங்க மேடம் that's the emotional body பாருங்க மேடம் energy body emotional body ஃபர்ஸ்ட் இருக்கு this is what I'm teaching you how to walk on ஒண்ணு கரெக்டா சென்ஸ் பண்ண போறது எனக்கு அந்த எல்லாத்தையும் போட்டு என்ன பேசினா போதும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வார்த்தை கல்யாணம் கஷ்டப்பட்டு போதும் இந்த கர்மத்தை இனிமே நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் இனிமே நீயா நானா நீ வா என் கடமை பண்றேன் ஆக்கி போடுறேன் கழுவுறேன் எல்லாம் பண்றேன் ஆனா உன எமோஷன் எனக்கு வரக்கூடாது போதும் வருது பேசி மூடிங்க கூட்டிட்டு சாவி தூக்கி போட்டுறணும் திறக்க போதுல அதான் சார் கூட்டிட்டு சாவி தூக்கி போட்டு சாமி திறக்கிறேன் நீ வந்து வீடு சாவி போட்டா இல்ல அவரை போய் தூக்கி போட்டு சாவி போட்டு நான் இதை கூட கேட்டேன் சார் இறந்து போறவங்களுக்கு அப்படியே செய்யலாமான்னு கேக்குறாங்க இதெல்லாம் பண்ணலாம் எல்லாருக்கும் பண்ணலாம் மோசம் தானே மேடம் மோசம் தானே செத்து போட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லீங்களா அவங்கள பத்தி அவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க சோ அவங்களே தூக்கி போடுவோம் மைண்ட்ல இருந்து அதை தூக்கி போடுறோம் பண்ணும்போது நமக்கு ஒரு Yeah, for only my daughter-in-law. You have to deal with the fun. I've done my work and finished. You got a fellow to come with the fun. Oh, don't have to welcome everything. Thank you very much. Reason I'm going to read. The house. I'll send it to you. That's it. Go. Out. அதான் பாதிக்காது அப்ப ஒண்ணு கிளம்பிட்டு கொண்டு போறேன் Understand? எல்லாமே செக் பண்ணுங்க ஓ செக் செக் பண்ணுங்க how fast everything can go what you must manage is better you go to and go in the room next up order one of the phone I do whatever my wife I do whatever